ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா என்கின்ற முத்துராமலிங்கம் பாம்பன் மற்றும் தோணித்துறை பகுதிகளில் மேலதாளங்கள் முழங்க தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் எனவும் இதற்கான திட்ட அறிக்கை தயாராகி வருவதாகவும் வாக்குறுதி அளித்தார். இதன் மூலம் மீனவர்கள் மற்றும் வணிகர்களின் வாழ்வாதாரம் உயரும் என்றும் அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் குறித்து பேசிய அவர், தவிக என்பது பாஜகவின் பி டீம், அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என சாடினார். திமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். என்னுடைய சார்பாக வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே மீண்டும் கழக அரசு திராவிட மாடல் 2.0 வந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றும் இருக்கிறார். அதில் மீனவ பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய அருமையான திட்டங்கள் 4 திட்டங்களை சொல்லியிருக்கிறார். பாசி வளர்ப்பு, சந்தைப்படுத்துதல், பதப்படுத்துதல், அதுபோன்று நம்முடைய கடலில் கூண்டு வளர்ச்சி மீன்கள் வளர்க்கக்கூடிய அந்த உற்பத்தி, மீன் உற்பத்தியை உறுதி செய்தல், இதெல்லாம் பெண்களுக்கான தொழில் முறை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.